அடுத்து நம்ம பார்க்க போற ராசி வந்து கடகம். கடக ராசிக்காரங்க ஒரு 2.5 வருஷம் அஷ்டம சனி தாக்கத்திலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க. அதாவது மழை விட்டும் தூவான உடலைங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்களோடு இருந்தாங்க. அந்த கடகராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பண்ணி புதனோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி ராசியில உச்சம் பண்ணி 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால பாக்கியாதிபதி ராசியில இருக்கிறதுனால தெய்வ பக்க பலமாக இவங்களுக்கு வழி நடத்தும். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம தெய்வங்கள் இவங்க கூடயே இருந்து பாதுகாக்கும். தெய்வ தெய்வஸ்தானமான 9ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தாலும் அந்த சனி பகவானையும் 9ஆம் வீட்டையும் ராசியில உச்சம் பண்ணி குரு பார்க்கறதுனால தெய்வத்தோடைய அருள் இவங்களுக்கு முழுசா கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு 2வது வீட்டுல சூரியன் ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால வாக்கு வாண்மை, ஒரு ஆள்கிட்ட இவங்க பேசும்போது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். அடுத்த இந்த ஜாதகத்துக்கு 3ல சுக்கிரன் நீசமாயிருக்காரு. அந்த 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ல இருக்காரு. சகோதர வகையில சின்ன சின்ன மனக்கசப்பு மனதாபங்கள் இப்போ ஏற்படலாம். ஏன்னா 12ஆம் வீட்டுல செவ்வாய் சகோதரக்காரர்கள் இருக்கிறதுனால சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாம பார்த்துக்கோங்க. அப்ப சந்திரன் இந்த ஜாதகருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்குன்னா 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். அந்த நேரம் மட்டும் முழுசா கவனமாக இருங்க. வேற இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ல உட்கார்ந்து அந்த 9ஆம் வீட்டையும் 7வது வீட்டையும் 9ஆம் வீட்டில் உள்ள சனியும் குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி மூலமாகவும் பங்குதாரர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாசமாக இந்த மாசம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 2ல கேது 8ல ராகு இருக்கிறது சின்ன சின்ன குடும்பத்துல மனசெல்லாம் ஏற்பட்டாலும் இந்த குரு பார்வை 7வது வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி இருக்கிறதுனால மனைவியால நல்ல அனுகூலம் கிடைக்கும். பார்ட்னரால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே. இதுல என்னன்னா இந்த செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருந்து 12வது வீட்டுல இருக்கிறதுனால 10வது வீட்டுக்கு அதிபதியா இருந்து 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த செவ்வாய் 12ல மறைஞ்சி இருக்கிறது அவ்வளவு நல்ல அமைப்பு கிடையாது. இந்த மாசம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு பிளஸ் அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரன் 4ல ஆட்சி பண்ணி இருக்கிறது பிளஸ். அந்த வாட்டி 2 பிளஸ் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு. சுக்கிரன் 4ல ஆட்சி பண்ணி இருக்கிறது வாகன காரகனாகி வாகன ஸ்தானத்திலேயே வீட்டுக்காரகனாகி சுக்கிரன் 4ல இருக்கிறதுனால சுக்கிரன் அப்படிங்கிறதுனால அழகுன்னா என்ன, வீட்டை அழகா வைக்கிறது, தன்னை அழகுபடுத்திக்கிறது எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம். இவங்க வீட்டில் உள்ளவங்களையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் வீட்டுக்கு வரக்கூடிய கணவன் மனைவியும் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாசம் தெளிவாக ஏற்படும். அப்ப குரு பாக்கியாதிபதி உச்சம் பண்ணி 9ஆம் வீட்டையும் பார்க்கறதுனாலையும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் பார்த்து 7வது வீட்டையும் பார்க்கறதுனால இந்த பாக்கியாதிபதி உச்சம் பண்ணி இருக்கிறதுனால இந்த தெய்வ அருள் இந்த கடகராசிக்கு இந்த மாசம் ஃபுல்லா கிடைக்கும் அப்படி என்பது எந்த அளவு சந்தேகம் இல்லை. இந்த மாசம் கடகராசிக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். இவ்வளவு நாள் பாலைவனத்துல இருந்த அஷ்டம சனியால பாலைவனத்துல இருந்தவங்களுக்கு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி காணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பலரசமே கொடுத்த மாதிரி இந்த மாசம் ஃபுல்லா இருக்கும் இவங்களுக்கு. அடுத்தப்ப இவங்களுக்கு மைனஸ் என்னன்னா செவ்வாய் 12ல் இருக்கிறது சகோதர காரகங்கிறனாலையும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனாலையும் சுகமான கேளிக்கை விஷயங்களை கலந்து கொள்ள மனசு ஆர்வப்படும். அப்படிங்கும்போது தொழிலை கவனிக்காம இருக்கக்கூடாது. தொழிலை கொஞ்சம் கவனமா பார்க்கறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.